விளையாட்டுன்னு வந்துட்டா சின்னவங்க பெரியவங்கன்னெல்லாம் பாரபட்சம் பார்க்கவே கூடாது. சரியா? நான் ஜெயிச்சிட்டேன். அது பிள்ளையா? நான் தான் சொன்னேன்ல, உன்னாலதான் என் கூட ஜெயிக்கவே முடியாதுன்னு. நான் பாட்டுக்கு தனியா உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன். என் கூட சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு சின்ன புள்ளன்னு என்ன ஏமாத்துறீங்களா? ஏமாத்துறேனா? நீங்க தான் என்ன ஏமாத்துறீங்க. அண்ணே அண்ணே இங்க வாண்ணே, இங்க வாண்ணே. எனக்கு பதிலா நீங்க விளையாடுங்கண்ணே. நான் சின்ன பொண்ணுன்னு என்ன ஏமாத்தி ஜெயிச்சிங்கல்ல, இப்ப எங்க அண்ணனை ஜெயிச்சு பாருங்க பாப்போம். ஐயோ, நாளா வரல, நீ ஆடு. அதானே, அந்த பயம் இருக்கட்டும். நான் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்மா, அதனால என் கூட விளையாடுறதுக்கெல்லாம் உங்க அண்ணன் பயப்படும். பாருண்ணே எப்படி பேசுறாங்கன்னு. நீ இவங்க கூட விளையாண்டு ஜெயின. நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க அண்ணனுக்கு தோத்துருவோங்கிற பயம், அதான் வேலை இருக்குன்னு சொல்லி தெரிச்சு ஓடுறாரு. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் உங்க கூட விளையாடும். அண்ணே உட்காருண்ணே, உட்காந்து விளையாடு. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. பாத்தியா பாத்தியா, பயப்படுறாரு. பயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வெட்டியா உங்க கூட எதுக்கு விளையாடணும்னு நினைக்குது. வெட்டியாவா? ஓகே, அப்ப நான் பெட் வச்சுக்கலாம். என்ன பெட்? உங்க அண்ணன் என் கூட ஜெயிச்சுட்டா உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஓகேவா? அண்ணே, நீ என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்றாங்கண்ணே. அவங்கள ஜெயிச்சு அவங்க ஆணவத்தை அடக்கி உனக்கு என்ன வேணுமோ கேளுண்ணே. என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? வந்து விளையாடு. நீ ஜெயிச்சுட்டா நான் சொன்ன மாதிரி நீ என்ன சொன்னாலும் கேக்குற. ஆனா நீ என்ன ஜெயிக்கவே முடியாது. சுப்பு அத்தைக்கு நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும். அதுவும் போக இவ கூட இருந்தாதான் இவளுக்கு நம்ம துரோகம் செய்யலன்னு புரிய வைக்க முடியும். இப்ப இவ கூட விளையாடி ஜெயிச்சு நீ வேலைக்கு ஊருக்கு போனா நானும் உன் கூட வருவேன்னு கேட்கலாமா? அண்ணே வாண்ணே, வந்து விளையாடு. இவளை ஜெயிச்சு நானும் உன் கூட ஊருக்கு வரேன்னு கேட்கலாம். அண்ணே வாண்ணே, உட்காருண்ணே. வா வா வா, உட்காரு. நாங்க பயப்படுறோம்னு சொல்லவே இல்லையே. நீங்க போட்டியை பத்தி சொல்லுங்க. மொத்தம் 3 ரவுண்டு. அதுல 2 ரவுண்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, நாங்க ரெடி. அண்ணே, அண்ணி ஓவரா தான் பண்றாங்க. ஒரே ரவுண்ட்ல கதையை முடிச்சிரு. அதையும் பார்க்கலாம். யாரு முதல்ல விளையாடுறது? நீயே முடிவு பண்ணு. எப்படியும் நான் தான் ஜெயிக்க போறேன், அதனால நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. ஐயோ, இவன ஒரே அடியில 4 காயினை போட்டுட்டான். நம்ம அடிச்சா எப்பவுமே 3 தானே விடும். கொஞ்சம் டேஞ்சரான பிளேயரா தான் இருப்பான் போலயே. அண்ணன் ஆட்டத்தை பார்த்து உங்க முகம்லாம் வேர்த்துச்சு பாருங்க. நீ தொடச்சுக்கோங்க. இது செகண்ட் ரவுண்ட். இந்த வாட்டி யார் ஆரம்பிக்கிறது? இந்த வாட்டியே இவன்கிட்ட கொடுத்தா போன வாட்டி மாதிரி எல்லா காயினையும் ஒரே ரவுண்ட்ல அடிச்சு ஆட்டத்தையே முடிச்சிருவான். வேணாம் வேணாம், இந்த வாட்டி நான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன நீ பயமா இருக்கா? யாரு? எனக்கா? நான் யாருன்னு இப்ப காட்டுறேன். இப்ப நீனு போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப போட்டுருவானே.
ரெண்டு போட்டுட்டேன், ஃபாலோ மட்டும் போட்டுறேனே. ஐயோ கடவுளே, கூப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ் கூப்பிடக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ். அண்ணே, எவ்வளவு ஈஸியா போட வேண்டிய பாயிண்ட் எப்படி என்ன பண்ணிட்டேன். இங்க என்ன மாமா பண்றீங்க? இவளால நமக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக இவ கேட்கறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அது எங்க பாஸ் அனுப்பின மெயில பாத்துட்டேன். அவர் மனுஷனுக்கு பதிலா ஏஐ மெஷினை வச்சு விவசாயம் பண்றதுக்கு ஏஐ மோட்ல ட்ரெயின் பண்ண சொல்லிருக்காரு. மனுஷங்க எதுவுமே பண்ணாம மிஷினை வச்சு அப்படி எல்லாம் பண்ண முடியுமா? நம்ம ஒரு டைம் செட் பண்ணி வச்சிட்டோம்னா பயிருக்கு தண்ணி தேவையா, உரம் தேவையா, எப்பப்ப என்னென்ன தேவைன்னு சொல்லி அதுவே பார்த்து அதுவே செஞ்சிடும். அப்படி பண்ணா விவசாயிங்களுக்கு எல்லாம் வேலை போயிடாதா? அதெல்லாம் போகாது. அதுவும் போக இப்ப யாரு விவசாயம் பண்றாங்க? சொந்த நிலம் வச்சிருக்கிறவங்க தான் பண்றாங்க.